தாவீதின் குமாரனே எண்ணப்பட்டார். அப்ப சுகம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று மக்கள் கூப்பிடும் பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார்கள். இவர் தாவீதின் குமாரன் எண்ணப்பட்டார் என்று எழுதப்பட்டதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில அந்த தாவீது குமாரனாக இயேசு எண்ணப்பட்டது போல நம்முடைய அபிஷேகம், நம்முடைய காரியங்கள் சந்ததியிலே வெளிப்பட வேண்டும் என்றால் தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தது போல நாமும் ஏற்றவனாக வாழும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். எனவே தேவனுக்கு பிடிக்காத பாவங்கள், தேவனுக்கு பிடிக்காத தேவையற்ற உறவுகள், தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை வெறுத்து விட்டு பரிசுத்தமாய் வாழதான் தேவன் விரும்புகிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்திலே வாழுவோம், கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தாவீதை கண்டுபிடிச்ச உடனே தாவீது அப்படியே விடலை. அவர் இதயத்துக்கு ஏற்றவனாக மாற வேண்டும் என்று விருப்பத்தோடு இருந்ததை பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லும்போது அப்போஸ்தலர் 13:22 சொல்லுது. அப்போஸ்தலர் 13:22 தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கிறாரே. அப்போஸ்தலர் 13:22 சொல்லும் பொழுது தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவர் பார்த்துட்டார். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்த்த உடனே தாவீது சும்மா இருக்கல, அவர் இருதயத்துக்கு என்ன பிடிக்குமோ அதைவே செய்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். தேவனுக்கு என்ன பிடிக்குமோ, தேவனுடைய காரியத்துக்கு என்ன பிடிக்குமோ அதைவே தாவீது சிந்தித்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து